ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 7. 6வது எபிசோடை மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அந்த கெஸ்ட்டு ஈஸ்டர்ன் எம்பையரர் போரை தடுத்து நிறுத்தின ரியல் வார் ஹீரோன்னு சொன்ன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் செம எக்ஸைட் ஆகுறாங்க. அவர் தான் இந்த ட்ராக்கர் அகாடமியோட டீன் ஹாவர்ட் ட்ராக்கர். டீன் ஹாவர்ட் எல்லாரையும் வெல்கம் பண்ண எல்லாரும் அவரை ஒரு டாக்டிக்கல் ஜீனியஸாக பார்த்து மதிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு மட்டும்தான் அந்த சீக்ரெட் உண்மை தெரியும். இவன் எனிமிக்கு இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிவிட்டு உயிர் பிழைச்ச ஒரு ஃபேக் வார் ஹீரோன்ற அயோக்கியத்தனம் நம்ம ஆளுக்கு மட்டுமே நல்லா தெரியுது. நம்ம ஹீரோவை பொறுத்தவரை இந்த ஹாவர்டு ஒரு ஹீரோவே கிடையாது. ஏன்னா போன ஜென்மத்தில் நம்ம ஆளை இந்த அகாடமியை விட்டு வெளியே துரத்துனதுக்கு மெயின் காரணமே இவன் தான். அந்த ஒரு சம்பவத்தால் தான் நம்ம ஆள் தனக்குன்னு இருந்த இடத்த இழந்துட்டு அனாதையாக அலைய வேண்டியதாக போச்சு. இங்கே ஆரம்பித்த அவனோட சோகம் அடுத்து அடிமை வியாபாரிகள்கிட்ட மாட்டி சவுத்து கார்டல் வரைக்கும் விற்கப்படுற அளவுக்கு அவனோட லைஃபே சீரழிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் அந்த ஹாவர்டை பார்த்ததும் அவனுக்கு வட்டி வச்சு திருப்பி தரணும்னு நம்ம ஆள் சபதம் எடுக்கிறான். டீன் கிளம்புனதும் எல்லாரும் பேசி ட்ரைனிங்காக அரினாவுக்கு போகிறாங்க. இந்த எலைட் கிளாஸும் ஆரம்பத்திலேருந்து, அதாவது டிராகன் ஸ்லேயிங் பேசிக்ஸில் இருந்து தான் ஆரம்பிக்கணுமான்னு நம்ம ஆளுக்கு கொஞ்சம் சிரிப்பாக வருது. போன ஜென்மத்தில் ஆறாப்பவர் இல்லாததால் இதே பேசிக்ஸை கற்றுக்க அவனுக்கு பல வருஷங்கள் ஆச்சுன்றது அவனுக்கு ஞாபகம் வருது. இப்போ தனக்கு எல்லாமே தெரிகிறதால இந்த கிளாஸ் ரொம்ப மொக்கையாக போயிடக்கூடாதுன்னு நம்மளால நினைக்கிறான். அப்போ அங்கே வர இன்ஸ்ட்ரக்டர் தன்னை ஆண்ட்ரே ட்ராக்கர், அதாவது ரோஸ் நைட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவர் தான் கிளாஸ் எடுக்க போகிறதா சொல்கிறாரு. இவ்வளவு சின்ன வயசில் ஒருத்தர் ட்ராக்கர் யூனிஃபார்ம் போட்டிருக்கதை பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸு ஷாக் ஆகுறாங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் ஒரு பியூர் பிளட்டாக பிறக்கலைனா கூட 100 வருஷத்துக்கு ஒரு முறை பிறக்கிற அசாத்திய ஜீனியஸ் பவரால் இந்த ட்ராக்கர்ன்ற பேரை சம்பாதிச்சவன். இந்த ஸ்பெஷல் கிளாஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாரும் நிஜமாவே மான்ஸ்டர் தான் போலையேன்னு நம்மளால நினைக்கிறான். அப்போ ஆண்ட்ரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அந்த ரூமையை சைலண்ட் ஆக்குறான். உங்கள் முணுமுணுப்பெல்லாம் முடிஞ்சா நான் கிளாஸ் ஆரம்பிக்கவான்னு மிரட்டுறான். அவனோட பஸ்ட் ஆர்டரை எல்லாரும் ஸ்வாடை வெளியே எடுக்கணுன்றது தான். அப்போ நம்ம ஆளோட ஸ்வாடை பார்த்த உடனே ஆண்ட்ரேயோட பார்வை ஷார்ப்பாகுது. நம்ம ஆள் ஸ்வாடை வெளியே எடுத்த உடனே அந்த அரினா முழுக்க பயங்கர காற்று வீசுறதால இது என்ன ஸ்வாடுன்னு ஆண்ட்ரே கேட்குறான். நம்ம ஆள் ரொம்ப கூலாக இது நான் நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்வாடு தான்னு சொல்கிறான். உடனே ஆண்ட்ரே அவனை அரினா ஃப்ளோருக்கு வர சொல்லி உன் உடம்புக்கு செட் ஆகாத ஸ்வாடை ஏன் வச்சிருக்கன்னு திட்டுறான். ஆனால் நம்மால் இதைத்தான் எதிர்பார்த்தான். ஆண்ட்ரேவை வம்புக்கு இழுக்கவே வேணும்னு சீன் காட்டியிருக்கான். அதனால் இந்த ஸ்வாடை வச்சே உங்களை என்னால் தோக்கடிக்க முடியும்னு ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறான். நம்ம ஆள் சொன்ன உடனே ஆண்ட்ரேவோட முகம் மாறுது. அவன்கிட்ட இருந்து வெறித்தனமான கில்லிங் இன்டென்ட் வெளியே வர நம்ம ஆள் தன்னோட மென்டல் டிஃபென்ஸ் ஸ்கில்லை ஆன் பண்ணி அந்த ப்ரெஷரை தாங்குறான். ஆண்ட்ரேவும் கோவப்படாமல் அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாதளம் கற்றுக் கொடுக்க ரெடி ஆகுறான். இப்போ ஆண்ட்ரே உன்னோட ஸ்வாடில் என்னை தொட்டா கூட போதும், உனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாதுன்னு ரூல் சொல்கிறான். அதே சமயம் உடம்புல இருந்து ஒரு டெரரான ஆறாவை வெளியே விட்டு இந்த டூயலை அவன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறான்றதை காட்டுறான். இது மட்டும் இல்லாமல் நீ என்னை ஒரே ஒரு தடவை டச் பண்ணிட்டா உனக்கு இந்த மொத்த டிராகன் ஸ்லேயிங் பேசிக்ஸ் கிளாஸில் இருந்து எக்ஸெப்ஷன் தந்துடுறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அந்த டியூயலை ஏற்றுக்கிறான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்ஸோட. ஆண்ட்ரே ஆறாவை யூஸ் பண்ண மாட்டாங்கிறதால அவனோட வீக்னஸை வச்சு அவனை அடிச்சிடலாம்னு நம்மளாலே நினைக்கிறான். ஆனால் எபேல் இவனையே உத்து பார்க்கறதால ரொம்ப சீன் காட்டாமல் சேஃபாக விளையாட முடிவு பண்ணுறான். ஆண்ட்ரேவோட துணியில் மட்டும் லைட்டாக டச் பண்ணி கிளாஸ் எக்ஸெப்ஷனை வாங்கிட்டு வேணும்னே தோத்துடலான்றது தான் நம்ம ஆளோட பிளான். டூயல் ஆரம்பித்த உடனே நம்ம ஆள் அக்ரெசிவாக பாயிறான். ஆனால் ஆண்ட்ரே அதை நேருக்கு நேர் மோதி அசால்ட்டாக டாச் பண்ணுறான். அவங்க 2 பேரோட பஸ்ட்டு பேட்டிலேயே ஆண்ட்ரேவோட பவர் சும்மா சீன் இல்லைன்றது புரியுது. தன்னோட பவரை முழுசாக காட்டாமல் ஒரு ரியல் நைட்டை எதிர்கொள்கிறது நினச்சதை விட ரொம்ப கஷ்டம்னு நம்மளால் ஃபீல் பண்ணுறான். நம்ம ஆளோட எல்லா ட்ரிக்ஸையும் ஆண்ட்ரே சாதாரணமாக கட் பண்ணி டாமினேட் பண்ணுறான். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோவால் இன்னும் ஒரு சின்ன டச்சு கூட பண்ண முடியலையேன்னு ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஆள் சளைக்காமல் தன்னோட பாடி டயர்டாகிறதுல ஒரு ஓப்பனிங் கிடைக்குமான்னு பல ஆங்கிளில் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனோட டிஃபென்ஸ் உடையாமல் அவனோட ஸ்டெமினாவும் அன்லிமிட்டடாக இருக்குது. அதே சமயம் ஆண்ட்ரேவுக்கும் செம கடுப்பாகுது. தன்னோட ஆறாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா கூட ஒரு சாதாரண கேடட் தன்னை இந்த அளவுக்கு புஷ் பண்ணுறானேன்னு அவன் எரிச்சலாகிறான். பியூர் பிளட்டோட டேலண்ட்டே ஒட்டுமொத்த போட்டியையும் அன்ஃபேராக மாற்றிடுதுன்னு ஆண்ட்ரே எரிச்சல் அடைகிறான். ஆனால் நம்மால் ஆண்ட்ரேவோட ஸ்டெமினா ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லைன்னு கவுண்டர் கொடுக்குறான். ஏன்னா ஆண்ட்ரே வேணும்னே தன்னோட மானாவை சர்ப்ரைஸ் பண்ணி
தன்னைத்தானே பலவீனப்படுத்திக்கிறான். ஹேக்கர் ஃபேமிலிக்கு எப்போவுமே ஆராவை மெயின்டைன் பண்ணுறது மூச்சு விடுற மாதிரி ரொம்ப இயல்பான ஒன்று. அப்படி இருக்கும்போது வேணும்னே ஆராவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆண்ட்ரே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூச்சு அடக்கிட்டு சண்டை போடுறதுக்கு சமம்னு நம்மளால் புரிஞ்சுக்கிறான். அதே சமயம் நம்மளால் யூஸ் பண்ணுற ஸ்வாட்மேன்ஷிப் அவனோட ஸ்டெமினாவை ரொம்ப வேகமாக காலி பண்ணுது. இந்த வீக்னஸை யூஸ் பண்ணிக்கிற ஆண்ட்ரே நம்மால் ஒரு நச்சுன்னு அடித்து பின்னாடி தள்ளுறான். கீழே லேண்ட் ஆன நம்ம ஆளு இப்படி அசால்ட்டாக தோற்று போகிறது எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறான். அதுக்கு பதிலாக ஆண்ட்ரேவோட ஈகோவை டச் பண்ணுறதை விட அவனோட டிஃபென்ஸ் உணர்ச்சியை தூண்டி அவனுக்கே தெரியாமல் ஆராவை யூஸ் பண்ண வைக்கணும்னு நம்மளால டிசைட் பண்ணுறான். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் தான் கரெக்டாக இருக்கும்னு யோசித்து மறுபடியும் ஃபைட்டுக்குள்ளே பாயிறான். டக்குன்னு மூமெண்ட் ஸ்பீடையும் ரிதத்தையும் மாத்திர நம்ம ஆளு ஒரு டேஞ்சரான அட்டாக் பேட்டர்னை ரெடி பண்ணுறான். இந்த ரிஸ்கான கேம்பலையே நம்ம ஆளு கையில் எடுத்த உடனே அவனோட ஸ்வாடு சுற்றி ஒரு மாதிரியான பப்பிள் எனர்ஜி பயங்கரமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண கேரட்டுக்கு தெரிய வாய்ப்பே இல்லாத ஷிஃப்ட் ஸ்டெப்ஸ் ஸ்கில்லை நம்ம ஆளு ஆன் பண்ணியதை பார்த்து ஆண்ட்ரே ஷாக் ஆகுறான். அரினா முழுக்க நம்ம ஆளோட ஆஃப்டர் இமேஜஸ் வெறித்தனமாக பறக்க அவன் நோட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஆள் அடுத்த ஸ்கில்லையும் லோடு பண்ணி ஒரு மரண ஆங்கிளில் வச்சு அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஆண்ட்ரேயோட அந்த கூல் லுக் டோட்டலாக மாறுது. வர அட்டாக் எவ்வளவு டேஞ்சர்னு அவன் கணிக்கிறதுக்குள்ள டைம் ஓவர். அந்த கிரிட்டிக்கலான செகண்டில் ஆண்ட்ரேவோட பாடி இன்ஸ்டிங்க்ட் மூலமாக தானாகவே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. வேறு வழி இல்லாமல் அவன் டிராகன் ஸ்லேவிங் ஆட்ஸ் இருக்கிற ஸ்கை ஸ்லைஸ் டெக்னிக்கை ரிலீஸ் பண்ணுறான். ஆண்ட்ரே இப்படி ஆரா பவரை ஓப்பனாக ரிலீஸ் பண்ணதும் நம்ம ஹீரோ சீக் சும்மா கெத்தா சிரிக்கிறான். ஏன்னா அவனை ஆரா யூஸ் பண்ண வைக்கணுன்றதான் நம்ம ஆளோட மாஸ்டர் பிளான் இப்போ சக்ஸஸ். ஆண்ட்ரேவோட அந்த ஆறாவல் ஸ்லாஷ் அரினாவையே சும்மா பொழந்துக்கிட்டு வெறித்தனமாக பாயுது. ஆண்ட்ரேவோட மாஸ் டெக்னிக்கை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பசங்க எல்லாம் கத்தி மிரள்றாங்க. ஆனால் அந்த பயங்கரமான அடியில் நம்ம ஆளோட ஸ்வாட் அப்படியே சுக்குநூறாக உடையுது. உடம்புல ரத்தம் கொட்டினாலும் நம்ம ஆளோட வெறித்தனமான ஹீலிங் ஃபேக்டர் இன்ஜுரிஸை டக்குன்னு க்யூர் பண்ண ஆரம்பிக்குது. நினச்ச மாதிரியே ஆண்ட்ரேவை ஆரா யூஸ் பண்ண வச்சான்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனில் நம்ம ஆள் அப்படியே அங்கேயே சரிஞ்சு விழுந்துடுறான். அரினாவே ரெண்டாக பொழந்து கிடக்க நம்ம ஆள் தோற்று போய் கிடக்கிறதோட இந்த டூயல் முடியுது. ஆனால் ஜெயிச்ச ஆண்ட்ரேவுக்கோ நம்ம ஆளோட பவரை நினச்சி உள்ளுக்குள்ளே இன்னும் பயங்கர கன்ஃபியூஷன் ஓடுது. உடனே ஆண்ட்ரே இனி இந்த கேடட் என் கிளாஸுக்கு வரணுன்ற அவசியமே இல்லையேன்னு நம்ம ஆளுக்கு எக்ஸெப்ஷன் தந்து கெத்து காட்டுறான். அப்புறம் மற்றவங்கள பார்த்து வேற யாருக்காவது இந்த ப்ரிவிலேஜ் வேணுமான்னு கேட்க பயத்தில் ஒருத்தனும் வாயை திறக்கல. அப்போ எல்லாரும் ஸ்வாட தூக்குங்கடான்னு ஆண்ட்ரே கிளாஸை கண்டினியூ பண்ணுறான். அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ இப்போ ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக்கிட்டு பிளான் பக்காவா சக்ஸஸ்ன்னு தனக்குள்ளே சிரிச்சுக்கிறான். ஆண்ட்ரேவோட துணியில் டச் பண்ண முடியலன்னா என்ன, அவன் சபதம் பண்ணின ஆரா பவரை ஓப்பனாக யூஸ் பண்ண வச்சு தன்னோட அபிலிட்டியும் அங்கே அக்னாலஜ் பண்ண வச்சாச்சுல. ஆண்ட்ரேவை வச்சு செஞ்ச மாதிரியும் ஆச்சு, தனக்கு எலைட் கிளாஸில் இருந்து ஃப்ரீ டைம் கிடைச்ச மாதிரியும் ஆச்சுன்னு நம்ம ஆள் ஜாலியாக திங்க் பண்ணுறான். ஆனால் அதே சமயம் ஆண்ட்ரே கடைசியாக இறக்குன அந்த ஸ்கை ஸ்லைஸ் அட்டாக்கை பற்றியே யோசிக்கிறான். ஏன்னா டிராகன் ஸ்லேயிங் ஆட்ஸ்லேயே அது ரொம்ப பேசிக்கான மூவ் மட்டும்தான். ஒரு ப்ளூ நைட்டோட பவர்ல இருந்து வந்ததால அந்த பேசிக் மூவ் கூட வேற லெவல் டிஸ்ட்ரக்ஷனாக இருந்தது. வெறும் ஸ்டெமினாவையும் ஹீலிங்கையும் மட்டும் வச்சுக்கிட்டு இவனுங்களை ஓவர்டேக் பண்ண முடியாதுன்றதை நம்மளால ஃபீல் பண்ணுறான். இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு நினைச்ச மாதிரி ஃப்ரீயாக வாழ முடியாதுன்னு நம்மளால பிளான் போடுறான். இனி எவனும் தன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னா எவனுக்கும் அடிபணியாத ஒரு வெறித்தனமான பவர் தனக்கு வேணும்னு யோசிக்கிறான். அப்படி நம்மளால யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் கேட்குது. செம போதையில் இருக்கிற ஒருத்தன் நம்ம ஹீரோவை ஆர்த்தரோட சின்ன பையன் தானே நீன்னு கேஷுவலாக கேட்க நம்மளால டக்குன்னு அலர்ட் ஆகுறான். இதோட இந்த எபிசோடு முடியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.